ரெண்டு அநியாயம் நடக்குது. சரியா? ஒன்று, அந்த வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்க ஒரு போர்டு. அந்த போர்டில் இந்த சீசனில் விளையாண்ட அத்தனை பேருடைய ஃபோட்டோவும் இருக்குது, பிரதீப் ஆண்டனி ஃபோட்டோவை தவிர. ஓகே, எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்குது. பிரதீப் ஆண்டனியோட ஃபோட்டோ என்னால் அதில் பார்க்க முடியல. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 30 நாட்கள் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ளே வர்றது வரைக்கும் இந்த ஷோவை முழுக்க 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 கொண்டு போய் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது பிரதீப் ஆண்டனியால் தான். அதை பார்த்துருந்த ஆட்கள் சொல்லுவாங்க, ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து இவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஒரு கண்டஸ்டண்ட்டாக கூட நீங்கள் வந்து இது பண்ணல. அப்போ இன்னும் பிரதீப் ஆண்டனி மேலே சாற்றப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மை. அவங்களா வாயாலேயே இந்த சீசனில் வந்து பல தடவை வந்து சொல்லியிருக்காங்க. மாயா இப்போயும் பயப்படுறாங்க. பூர்ணிமா என்ன பேசுனாங்கன்றது வரைக்கும் இன்ன வரைக்கும் கிளாரிட்டி கொடுக்கப்படலை. கமல் சார் எல்லாத்தையுமே மூடி மறைச்சார். இந்த சீசன் விஜய் டிவி பண்ண மிகப்பெரிய ஃப்ராடு வேலை அப்படிங்கிறது அப்பட்டமாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. டைட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து மாற்றி கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் அது நடந்ததில்லை. மக்கள் ஓட்டுகளுக்கு ஒரு இது இருந்திருக்கு போன சீசன் வரைக்குமே. ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக மாயாவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் 100%, 100% இருக்குது. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தமிழ் அப்படிங்கிற அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே மாயாவுக்கு ஓட்டு கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து ஓகே, அவங்க வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பர்சனலாக ஒரு சாய்ஸ் இருந்திருக்கலாம். அவங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள போட்டிருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் அது கீழே கமெண்ட்டில் பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நியாயமாக இருக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். மாயாக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு இது சொல்கிறேன் கேளுங்க. இந்த ரீல்ஸ்ன்னு ஒன்று போட்டிருக்காங்களே, உள்ள படம் ஓட்டிகிட்டு இருக்காங்களே, அதில் டீச்சராக பர்ஃபார்ம் பண்ண அர்ச்சனாவும் கிடையாது, ரவுடியாக பர்ஃபார்ம் பண்ண அர்ச்சனாவும் கிடையாது. 2 மாசான பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாகவே கட் பண்ணி தூக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்ச்சனா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். யூ ஆர் த டைட்டில் வின்னர். அப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், ட்ரை பண்ணுங்கடா, எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணுங்கடா.